சாஃப்ட் அண்ட் கிறிஸ்பி வீட் பரோட்டா அண்ட் சால்னா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து நான் மைதா ஆட் பண்ணலை. ஸோ ரொம்ப பர்ஃபெக்டானது, ரொம்ப ஹெல்தியானது. ஸோ இப்போ எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு நம்ம 2 கப் கோதுமை மாவு எடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதில் 1 டேபிள் ஸ்பூன் சுகர், சால்ட் தேவையான அளவு, ஆயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு முதல்ல வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து நம்ம தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு நம்ம ஒரு சாஃப்டான டோ மாதிரி நம்ம செஞ்சிடலாம். ஸோ எப்போவுமே மாவு பிசையும் போது என்ன பண்ணுங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பாருங்கள், அப்போ தான் நமக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து நல்லா ஒட்டாமல் சாஃப்டான டோ வந்துருச்சு. இது நல்லா ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா பிசைஞ்சுக்கணும். ஸோ இப்போ இந்த மாவு வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, ஈக்குவல் சைஸ் பால்ஸாக நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு பால் எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நல்லா இதை வந்து தேய்ச்சிக்கலாம். சப்பாத்தி கட்டை இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ எவ்வளோ க்ளூட்டன் டெவலப் ஆகுது பாருங்கள். ஸோ இப்படி வந்து நம்ம தேய்க்கும் போது என்ன ஆகுதுன்னா, க்ளூட்டன் நல்லா டெவலப் ஆகி பரோட்டா வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ இப்போ பால்ஸ் எல்லாம் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு அரை கப்பு, ஒரு 1/4 கப் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஆயில் ஊற்றிட்டு அதில் இருக்கிற பால்ஸ் வந்து நம்ம போட்டுடலாம். ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆயில் எல்லாமே வந்து என்னென்னா, அந்த பால்ஸில் வந்து ஃபுல்லாக கோட் ஆகணும். ஸோ இது வந்து 30 மினிட்ஸ்லேருந்து 1 மணி நேரம் நம்ம விடலாம். அப்போ தான் வந்து பரோட்டா சாஃப்டாக இருக்கும். ஸோ இப்போ 30 மினிட்ஸ்க்கு அப்புறமா வந்து இந்த பால்ஸ் வந்து நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, தின் ஷீட் மாதிரி நம்ம தேய்ச்சிக்கலாம். ஸோ முதல்ல வந்து ஓரளவுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து அந்த சப்பாத்தி கட்டையில் வந்து தேய்ச்சிக்கலாம். அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சம் ஆயில் வந்து நம்ம தொட்டுட்டு அதை வந்து ரொம்ப தின் ஷீட்டாக நம்ம வந்து கையிலேயே வந்து நம்ம எடுத்துக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு வந்து அந்த மாவு வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நான் வந்து புதுசாக பரோட்டா செய்கிறவங்களுக்கு நான் இந்த மெத்தட் வந்து நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து நமக்கு இந்த தின் ஷீட் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி பண்ணும்போது என்னென்னா, நமக்கு வந்து ரொம்ப லேயர்ஸ் வரும். ஸோ இதை வந்து என்ன பண்ணிக்கலாம்னா, ஸ்பைரல் மாதிரி நம்ம சுருட்டி நம்ம வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஒரு பிளேட்டில் நம்ம வச்சுக்கலாம். இதே மாதிரியே நம்ம என்ன பண்ணலாம்னா, எல்லா பால்ஸ்க்கும் வந்து நம்ம பண்ணிடலாம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தட். இது வந்து நான் பிகினர்ஸ்க்காக நான் சொல்கிறேன். இப்போ பரோட்டா செய்ய தெரியல அப்படின்னா நம்ம இது மாதிரி பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஆயில் வந்து லைட்டாக தொட்டு தான் நம்ம வந்து வைக்க போகிறோம். ஸோ இதுக்கு ஆயில் வந்து ரொம்ப தேவைப்படாது. ஒரு பெரிய பிளேட் இருந்ததுன்னா அது மேலே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. லைட்டாக அதுக்கு வந்து லைட்டாக அது வந்து ஓட்டை விழுதுனால ப்ராப்ளம் இல்லை. ஸோ இதை வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது வந்து ரெஸ்டாரண்ட்டில் வந்து இது பண்ணுவாங்க. ஸோ இப்படி வந்து நம்ம மேலே எடுத்து அடிக்கும்போது அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அப்படியே வந்து எலாஸ்டிக் மாதிரி பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறமா வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நம்ம ஹோட்டலில் வந்து பண்ணுவாங்க. ஹோட்டலில், ரோட் சைடில் இது மாதிரி தான் பண்ணுவாங்க.
ஸோ இது வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சுன்னா நம்ம இது மாதிரி பண்ணலாம். ஸோ நான் 2-3 நான் வந்து செஞ்சு காட்டுறேன் எப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா அதே மாதிரி ஹோட்டலில் எப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் பண்ணுறேன். பட் இது மைதாவில் வந்து ரொம்ப சூப்பராக வரும். பட் கோதுமை மாவு அப்படிங்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக வராது. ஆனாலும் வந்து என்ன அப்படின்னா அதனோட எலாஸ்டிக் வந்து மைதாவை கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பட் இதுவும் வந்து நான் பர்ஃபெக்டாக ஓரளவுக்கு நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு, எவ்வளோ தின்னாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதை சுருட்டி எடுத்து வச்சுக்கலாம். தேர்டு வந்து இது என்ன அப்படின்னா ரோட் சைடில் வந்து பண்ணுவாங்க. இது வந்து எப்படின்னா ரொம்ப சிம்பிளாக பண்ணிவிட்டு ஃபோல்ட் பண்ணுறது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ரொம்ப சிம்பிளாக ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ இது ஒரு மெத்தட். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு ஒரு 1 மணி நேரம் விட்டுடலாம் அப்படியே. இதெல்லாம் எதுக்காகனா சாஃப்ட்டுக்காக தான். ஸோ 30 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போவே இது ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து கையிலேயே என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்ப்ரெட் பண்ணி தின் சர்க்கிள் மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். நான் வந்து மீடியம் சைஸ் பரோட்டா தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் பெருசு கூட பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நம்ம அயன் தோசைக்கல் இருந்துச்சுன்னா இரும்பு தோசைக்கல்லை நம்ம போட்டுடலாம். ஸோ திருப்பி போட்டுட்டு நல்லா கிறிஸ்பாக கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம இதை வந்து குக் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ லேயர்ஸ் பாருங்கள். ஸோ பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. எடுத்துடலாம். ஸோ உங்களால் கையில் பண்ண முடியலன்னா நம்ம சப்பாத்தி ரோலர் அதை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் மீடியம் சைஸ் பரோட்டா அப்படிங்கிறதுனால நான் 2-3 போட்டு எடுக்கிறேன். ஸோ இது வந்து குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். மைதாவை விட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நமக்கு எல்லா பரோட்டாவும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ எனக்கு வந்து ஒரு 10 பரோட்டா வந்துச்சு இதில், கோதுமை பரோட்டா. ஸோ எவ்வளோ லேயர்ஸ் இருக்குது பாருங்கள். ஸோ இதுக்கப்புறம் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். 2-3 தடவை நம்ம என்ன பண்ணணும்னா இது நல்லா அடிக்கணும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா அந்த லேயர்ஸ் வெளியே வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அட் அ டைம் எல்லாத்தையும் ஒன்றா வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் எவ்வளோ லேயர்ஸ் இருக்குன்ட்டு. ஸோ நமக்கு பர்ஃபெக்டான பரோட்டா ரெடி. அதுக்கப்புறம் சால்னா, ஒரு சிம்பிள் சால்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதுக்கு முதல்ல பாப்பி சீட்ஸ் போட்டுக்கலாம். இது வந்து தமிழில் கசகசான்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் முந்திரி போட்டுக்கலாம். ஸோ இது வந்து சுடுதண்ணி ஊற்றிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சிடலாம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு கடாயில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். இதில் வந்து சினமன், பே லீஃப், ஃபெனல், ஸ்டோன் ஃப்ளவர், கார்டமாம், க்ளவுஸ், இதெல்லாமே வந்து ஸ்டார் அனீஸ் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து வணக்கிக்கலாம். பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். ஆனியன் ஸ்லைஸ் பண்ணி போட்டுக்கலாம். ஆனியன் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா வணக்கிக்கலாம். ஸோ நம்ம அரைக்கிறதுக்கு என்ன அப்படின்னா இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி, புதினா, ஸோ இதெல்லாம் போட்டுட்டு நம்ம அரைச்சிடலாம். ஸோ இப்போ எவ்வளோ ரெடியாக இருக்குது பாருங்கள். ஸோ இதை வந்து போட்டுட்டு நம்ம வணக்கிக்கலாம் நல்லா. இப்போது தக்காளி போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 4லேருந்து ஒரு 5 தக்காளி நான் போட்டிருக்கேன். ஸோ தக்காளி வேணாம் அப்படின்னா நம்ம வந்து தக்காளி விழுது நம்ம அரைச்சி போட்டுக்கலாம். இப்போ மஞ்சள் தூள், மிளகாய் தூள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சால்னா மசாலா, அதாவது கரம் மசாலா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் மசாலா ஆட் பண்ணுறாங்க, பட் ஆனால் நான் அதை ஆட் பண்ணலை. பட் சேம் மசாலா பொடி தான், நம்ம வீட்லேயே செஞ்சதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கரம் மசாலாவுக்கு இருக்கிற எல்லா மசாலா பொடியும் சேம் வரும். என்ன ரெட் சில்லி மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுவோம். இப்போது தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இதனால் மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போது ஒரு 3 கப் தண்ணி ஊற்றிடலாம். ஸோ இதனால் கொதிக்கணும், ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க.
இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலான்னா துருவன தேங்காய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா வந்து முந்திரி கசகசா அதை வந்து நம்ம ஊற வச்சதை போட்டுக்கலாம். இதை போட்டுட்டு நம்ம நல்லா அரைச்சிடலாம். ஸோ இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த மிக்சரை வந்து நம்ம உள்ளே ஊற்றிடலாம், முந்திரி மிக்சரை. ஸோ இதை ஊற்றினதுக்கப்புறமா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா கொதிக்கணும். ஃபஸ்ட்டு கலர் வந்து லைட்டாக தான் இருக்கும். இது கொதிக்க கொதிக்க என்ன ஆகும் அப்படின்னா அந்த கலர் வந்து அப்படியே நல்லா டார்க் கலராக மாறிடும். ஸோ எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். ஸோ என்ன சொல்ல, ரொம்ப அதனோட மனமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ ரெடி ஆகிடுச்சு சால்னா. ஸோ பர்ஃபெக்ட் வீட் பரோட்டா அண்ட் சால்னா ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ பரோட்டாவில் நம்ம ஊற்றி அதை சாப்பிடும்போது அது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ லேயர்ஸ் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்ட்டு.